கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மே மாதம் 15ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் வருகிறார். சகாயம், மகிமை. சகாயம்னா உதவி, மகிமை அப்படின்னா பெயரும் புகழும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இப்போ சகாயம் செய்கிறதற்கு கேடகமாக வருகிறார். மகிமை பொருந்திய பட்டயமாக இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளி என்னென்ன காரியத்தில் ஆண்டவரிடத்தில் உதவி கேட்குற. அன்னைக்கு யோசபாத் சகாயம் தேட தேவனுடைய ஆலயத்தில் தேடி போனானா. சுற்றிலும் இருக்கிற எல்லா விரோதிகளிடத்திலிருந்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய அரசாட்சி கீழே இருக்கிற ஜனங்களையும் பாதுகாத்து கொள்வதற்காக சகாயம் தேடி ஆலயத்திற்கு போனானா. இன்றைக்கு சகாயம் தேடி இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சிக்கு பிறகு என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. என்ன காரியத்தில் உனக்கு உதவி வேணும்? தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ண உதவி வேணுமா? இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம் உதவி வேணுமா? ஒரு சொந்த வீடு கட்டணும் உதவி வேணுமா? கடன் எக்கச்சக்கமாக நான் சிக்கி இருக்கிறேன், அதுக்கு உங்கள் உதவிக்கரை நீட்டுங்க ஆண்டவரே வேணுமா? ஒரு பெரிய மருத்துவ செலவு எனக்கு இருக்குது, உதவிக்கரை நீட்டப்பட வேண்டுமா? இல்லைன்னா இலவசமாக சுகத்தை ஆண்டவர் தர வேண்டுமா? எந்த காரியத்தில் உதவி உங்களுக்கு தேவைப்படுது? இல்லை எக்ஸாம் எழுத எனக்கு உதவி வேணும்னா யூபிஎஸ்சி எழுதுகிறேன், இல்லைன்னா குரூப் 1 குரூப் 2 எழுதுகிறேன், இல்லைன்னா நான் சிஏ எழுதிட்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் எதில் உதவி கேட்டாலும் கர்த்தர் இன்னைக்கு உதவி கரத்தை நீட்டுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் உதவி செய்துட்டனாலே மகிமையும் பெயரும் புகழும் உங்களுக்கு தானாக வரும். உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் கர்த்தர் சிறந்திருக்க பண்ணுவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். சரியா? சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் உமா, பார்வதிபுரம். என்னுடைய மகன் பெயர் பிரதீப். அவனுக்கு 35 வயதாகிறது. அவனுடைய சரீரத்தில் ஒரு கட்டி 7 வருடங்களாக இருந்தது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து பெரியதாகி கொண்டே இருந்தது. அதனால் கழுத்து வலி, தலைவலி ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர சென்னை ஜெபகோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். மேலும் அவர்கள் நாகர்கோயில் ஜெபகோபுரத்தை குறித்தும் அங்கு நடக்கும் ஷேமம் உபவாச கூடுகையை குறித்தும் தெரியப்படுத்தினார்கள். நானும் ஷேமம் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். முடிவு ஜெபத்தின் போது ஜெப ஊழியர் உங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தி உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்கள், இயேசப்பா இப்பொழுது தருகிறார் என்று சொன்னார். நானும் கைகளை உயர்த்தி என்னுடைய மகனின் சரீரத்தில் காணப்படும் கட்டி மறைந்து போகவும் அவனுடைய வேலை நிரந்தரமாக்கப்படவும் ஜெபித்தேன். மேலும் ஜெப எண்ணெயை வாங்கி கொண்டு சென்று என்னுடைய மகனின் சரீரத்தில் இருந்த கட்டியின் மேல் பூசினேன். கர்த்தருடைய கிருபையினால் கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டது. மகன் பார்த்து வந்த அரசாங்க மருத்துவமனை ஸ்டாஃப் நர்ஸ் வேலையும் அவனுக்கு நிரந்தரமாக்கப்பட்டது. கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். பாருங்க, நம்முடைய நாகர்கோயில் ஜெபகோபுரத்தில் சகாயம் தேடி போன அந்த பிள்ளைகளுக்கு அவனுக்கு கட்டியும் கரைஞ்சி போச்சு, ஆசீர்வாதமான கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சது. நாகர்கோயில் ஜெபகோபுரத்துக்கு போனாங்க. அதை தொடர்ந்து நாகர்கோயில் ஷேமம் உபவாச கூட்டத்துக்கு போனாங்க. இன்னைக்கு நமக்கு எல்லா ஜெபகோபுரங்களிலும் அந்த ஷேம உபவாசம் கூட்டம் இருக்குது. குறிப்பாக நம்முடைய சென்னை தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளுக்கு நான் ஒரு 4-5 நாளாகவே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நமக்கு சென்னை தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த அகாப்பே ஹாலில் வச்சு ஸ்பெஷல் கூட்டம் ஒன்று பள்ளிக்கூடம் கல்லூரி செல்கிற மாணவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்பிற்காக, கெட்ட பழக்கங்களில் அவர் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு பாதுகாக்க, அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்க, சாதனைகள் படைக்கும்படிக்கு ஸ்பெஷல் கூட்டம். எனவே உங்கள் வீட்டில் உள்ள மாணவர்களை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. கர்த்தரே வந்து நின்று ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்க போகிறார். அடிமை அதற்காக உபவாசத்தோடு வருகிறேன். நீங்களும் முடிஞ்சால் உபவாசத்தோடு வாங்க. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். சரி, ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமையை பொருந்தின பட்டயமும் நீரே என்று நாங்கள் இந்த நேரத்திலே அறிக்கை செய்கிறோம்.
ஆண்டவரே, என் பிள்ளைகள் என்னென்ன சகாயத்தை கேட்குறாங்களோ அத்தனை உதவிகளும் இன்னைக்கு செய்யுங்க. அன்னைக்கு எப்படி உமா தன்னுடைய மகன் பிரதீப்புக்காக அவனை நாகர்கோயில் சேமம் கூட்டத்தில் கொண்டு வந்து அற்புதங்களை வாங்கிட்டு போனாங்களோ, அதே போல் உதவி கேட்டாங்களோ, அவன் கேட்ட 2 உதவியும் ஆண்டவர் செய்தார். ஒன்று, அவனுடைய சரீரத்தில் இருக்க கட்டி மாறணும். 2வது, கவர்மெண்ட் ஜாப். 2ஐயும் கொடுத்து அவனுக்கு அற்புதம் செய்த தேவனே, நீர் பாரபட்சம் இல்லாத தேவன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சாட்சியை எழுதி நீ அனுப்பத்தக்கதாக, அவர்களுடைய பெயரை போட்டு நாங்கள் வாசிக்கத்தக்கதாக இன்றைக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற உதவிகளை கர்த்தர் அவர்களுக்கு செய்யுங்க. நல்ல பெயரையும் புகழையும் கொடுத்து அவர்களை கனப்படுத்தும். இன்றைக்கு நடக்க போகிற பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்பெஷல் உபவாச சேமம் கொடுகைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரளான ஜனங்களை அழைத்து கொண்டு வாரும். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை படைப்பதற்கு இந்த நாள் கூட்டம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.